ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எக் பொடிமாஸ் அதாவது முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 சின்ன பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி ஸ்மால் சைஸ் வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 1 பல் பூண்டு, அப்புறம் 1 சருகு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்த கருவேப்பிலை சருகு, இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 1 பல் பூண்டு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தோட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக்கிற வரையும் வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. தக்காளி வந்து நம்ம இப்படி கொத்தும்போது அது நல்லா மசிஞ்சிரும். அப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது அது முட்டையோடு நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் நம்ம வந்து இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தக்காளியும் நல்லா சேர்ந்து மசிஞ்சோடனே நம்ம வந்து சென்டரில் ஒரு குழி மாதிரி போட்டு சுற்றி ஒரு ரவுண்டாக இந்த தக்காளி வெங்காயத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எங்கேயுமே வந்து கேப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக எடுத்துருங்க. அப்படி நல்லா எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டை, இது வந்து 4 முட்டைக்கான அளவு. அதனால் 4 முட்டைக்கான அளவு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 2 முட்டை எடுக்கிறதா இருந்தால் இதே அளவில் பாதி. ஸோ இப்போ நம்ம நடுவில் வச்சுருக்க ஸ்பேஸில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து நார்மலில் இருக்கணும். இப்போலேருந்து வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறதுலேருந்து வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். 4 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம சில ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
அப்புறமா மிளகாய் பொடி, இது வந்து ஒரு அரையிலேருந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சிம்மில் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு கிரேவி மாதிரி இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி நல்லா வந்து சிம்மில் இருக்கிறனால முட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெந்து பொரியல் மாதிரி தனித்தனியாக பிரியாது. இப்போதைக்கு நம்ம வந்து சிம்மில் இருக்கிறனால அப்படியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக கிண்டணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கிண்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டுக்கு அது வந்து திரிய ஆரம்பிக்குது. இதை நல்லா இதே மாதிரி இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்லோ சிம்மிலேயே மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. சைடில் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூட்னால திரிய ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து முக்கால்வாசி, அதாவது இந்த பதம் கிட்ட வரும்போது ஃப்ளேமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிம்மில் வச்சு கிளறும்போது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மாய்ஸ்சர்லாம் போய் அதோட ஈரத்தன்மை எல்லாமே போய் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். பெரிய பெரிய கட்டியெல்லாம் இந்த மாதிரி நல்லா உடச்சுட்டுக்கோங்க. இந்த முட்டை பொடியா மாசுங்கிறது ஒரு நல்ல சைட் டிஷ் கூட. நம்ம வந்து இது வெறும் ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அது கூட இது ஒரு நல்ல சைட் டிஷ் தான். இந்த கொரோனா வைரஸ் குவாரண்டைன் டைமில் நம்மளும் இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷை கற்றுக்கிட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக மாற்றிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போனதுக்கப்புறமா இதை வந்து இறக்கி வச்சுக்கணும். தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த தோல் மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கிறது தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன சின்னதாக உதிரியாக இருக்குன்னு உங்களாலேயே பார்க்க முடியும். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.